நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கிளாட்டால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லாம அவருடைய உறுப்பினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதில வந்துட்டு போயிட்டு நம்மளும் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் மூலமா அவங்களுடைய உறுப்பினர் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரே நாள்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் உறுப்பினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ல வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஆப்பே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஷ் ஆன ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவங்களுடைய அவங்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தனுஷ் நடிக்கக்கூடிய ராயன் அப்படின்ற படம் பற்றியான அப்டேஷன்லாம் நாளுக்கு நாள் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்துட்டு மே மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்மே வந்திருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா படக்குழுவிலேருந்து வரல, சும்மா ஜென்ரலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் நடிக்கக்கூடிய 51வது படத்துக்கான படப்பிடிப்புகளும் ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக் நேமுமே வந்துட்டு இந்த ஒரு படத்துக்கு வச்சுருக்காங்க. ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஷைத்தான் படத்துக்கான வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு ஜோதிகா அவர்கள் ரொம்பவே சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப அதிகமான வரவேற்புமே வந்துட்டு வந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினத்து அன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இது பற்றி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகா அவர்கள் பற்றி எல்லாமே வந்துட்டு நிறையா போஸ்ட் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்கங்க. இது இல்லாமல் மஞ்சுமல் பாய்ஸுக்கு அந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாராட்டுகள் குமிஞ்ச வண்ணமே இருக்குதுங்க. தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த படக்குழுவினருக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டே வராங்க. இன்க்ளூடிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் ஆகட்டும், எஸ்டிஆர் சார் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு அந்த படக்குழுவினருக்கு எல்லாமே வந்துட்டு வாழ்த்து சொல்லிக்கிட்டே வராங்க. அது இல்லாமல் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை யாருமே வாங்க வரல, ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள், என்னோட ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் சொன்ன காசை விட 10 மடங்கு அதிகமாக தரோம் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஒரு படத்தை வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்கங்க. இது இல்லாமல் ரீசெண்டாக வெளியான ஜேபேபி படம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், இது வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் படம் அப்படின்னும், இதில் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு படமுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான சினி அப்டேட்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.